வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் தக்காளி சாதம் வித் ஆனியன் ரைத்தா. இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், கருவேப்பிலை. இந்த வெங்காயம் ஆனியன் ரைத்தாவுக்கு வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ், உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடி. இப்போது பச்சை மிளகா நான் கொஞ்சம் போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஒரே தெரியாக உங்களுக்கு பச்சை மிளகாவே பிடிக்கும், அந்த டேஸ்ட்டே பிடிக்கும்னு நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி சாதம் எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி உதிராக ரெடி பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அலம்பிட்டு ஊற வைக்க போகிறேன். ஊறிச்சதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு மிக்ஸை நான் கையாலே இடித்து இஞ்சி பூண்டு விழுதாக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் ஊறணும். நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்ஸிலையும் போட்டு ஆட் பண்ணலாம். நான் இதில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஆட் பண்ணும்போது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு மிக்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வெறுமனே ரெடி பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் பச்சை மிளகா போட்டும் ரெடி பண்ணலாம். நான் பச்சை மிளகா அதிலே போடுறதுனால ஒரு இஞ்சி பூண்டை மட்டும் இதில் தட்டி எடுக்கிறேன். நீங்கள் ஜாரில் போட்டு எடுக்கும்போது ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு மிக்ஸ் ரெடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்துக்கணும். 20 மினிட்ஸ் ஊறினா போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு மிக்ஸ் தட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரைஸ் 20 மினிட்ஸ் ஊறணும். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து தான் இதை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் தக்காளி சாதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போது நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ரெடி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் நல்ல உதிராகவும் இருக்கும். இந்த நெய் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பசு நெய், அதனால தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணலாம். மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் இப்போ ஆனியன், தக்காளி,
கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு மிக்ஸ். நம்ம கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு மிக்ஸ்னால் இன்னும் நல்லா மெல்ட்டாக இருக்கும். இது நம்ம கையாலே தட்டினதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் எப்படி போட்டாலும் நமக்கு ஹெல்தி தான். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இப்போ இது பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால நல்லா ஆனியன் நல்ல உங்களுக்கு வேகட்டும். நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நம்ம இது வதக்கிற டைம் தாங்க நமக்கு. நம்ம ரைஸ் ஊற வைக்கிற அந்த டைமில் இதை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸி. குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். அப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான தனி மிளகாய் தூள், காரப்பொடி. இது காரமாக இருக்கிற பொடி தான், அதனால் நான் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க, அதுனா நீங்கள் நிறையவே ஆட் பண்ணலாம். அது கலர் தான் பார்க்க ரெட்டாக இருக்கும், பட் காரம் இருக்காது. அதுனா நீங்கள் எவ்வளோ நல்லா ஆட் பண்ணலாம். இது தனி மிளகாய் தூள் காரமாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளியும் வதங்குற டைம் தாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது நான் 4-5 வாட்டி களைஞ்சு சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது மற்ற ரைஸ் விட நம்ம நல்லா களைஞ்சி எடுக்கணும். எடுத்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் இப்போ இது இதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எந்த தண்ணியுமே இல்லை. இப்போது நான் இந்த ஒரு கிளாஸால் 1/2 டம்ளர் அரிசி போட்டேன். 1/2 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி. நீங்கள் 1 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி. நீங்கள் எப்போதுமே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு குக்கரில் வைக்கும்போது அதே டம்ளரால் 1/2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது நான் இதால் 1/2 டம்ளர் அரிசி போட்டதுனால அதில் பாதி 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன். இவ்வளோ விட்டால் போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உதிராக வரும். நான் அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு உடனே விசில் போட்டு 2 விசில் தான் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ரைஸ் போட்டு நம்ம அளவான தண்ணி விட்டாச்சு. குக்கர் மூடியாச்சு. குக்கரை மூடினோடனே நான் விசில் போட்டுடுறேங்க. போட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இங்கே ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் தேவையான சால்ட் போட்டு தயிர் போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் வேணும்னா கடுகு தாளிக்கலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடுகு இன்றைக்கி நான் தாளிக்கல, நான் வெறுமனே இப்போது உங்களுக்கு அழைச்சிருக்கேன். இதில் இன்னும் தயிர் வேணுங்கிறவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தயிர் நிறைய ஆட் பண்ணாமல் ஆனியனாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு தயிர் நிறைய ஆட் பண்ணி ஆனியன் ரைத்தா பிடிக்கும். இப்போ நான் கம்மியான அளவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சைடிஷ் ரெடி. ஸோ இப்போ விசில் வந்தோடனே நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், விசில் வரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு குக்கர். நீங்கள் எண்ணி 2 விசில் விடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உதிராக புலப்புலன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விசில் விட்டால் போகிறோம், நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். 2 விசில் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது போனோடனே அந்த
விசில் எடுத்துகிட்டு ரைஸ் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணலாம். விசில் அடங்கிடுச்சு. நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக குக்கர்லேயே உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரெடி ஆகிடுச்சிங்களா? சூப்பரான டொமேட்டோ ரைஸ் இஸ் ரெடி. இப்போது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. தக்காளி சாதம், தயிர் வெங்காயம் ரெடி. இது வந்து நல்ல பொலப்பொலன்னு இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அரிசி வந்து இன்னும் நல்ல இது வந்து முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு. சில பேருக்கு இப்படி சாப்பிட்டா பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு நல்லாவே வெந்து பிடிக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா வேகணும், எல்லாருமே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி கூட விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கு.